குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு இணைவு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சனி 2 கிரகங்களுடைய இணைவு இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அஷ்டமத்தில் செவ்வாய் பயிற்சி. ஆல்ரெடி அங்கே சனி இருக்குது, அஷ்டம சனி அப்படிங்கிறது. செவ்வாயும் அஷ்டமத்துக்கு போகிறார். உங்களுடைய யோகாதிபதி அவர் 8ல் மறைகிறார். செவ்வாய் சனியை தொடக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஏப்ரல் 20ஆம் தேதி. இப்போ அந்த 20 நாட்கள் என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயினுடைய நகர்வு அப்படிங்கிறது சனியை தாண்டறதுக்கு 20 நாள். செவ்வாய் அகெயின் மறுபடியும் மேஷத்துக்குள்ளே ஆட்சி பலம் அடைகிறதுக்கு இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் தான் அந்த பயிற்சி நடக்கும். முதல் 20 நாட்கள் செவ்வாய் சனி இணைவு கொஞ்சம் உக்கிரமாகவே இருக்குது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. இங்கே புதனோட வீட்டில் குருவும் குருவோட வீட்டில் புதனும் இருக்கிறதுனால புதன் குரு பரிவர்த்தனை ஏற்படுது. இப்போ 2, 5, 8, 11 இந்த 4 பாவங்கள் பலமடையுது. இந்த 2, 5, 8, 11 பலம் அடையுது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான திடீர் மாற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு தானங்கள். இது திடீர்னு பலம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த சூழல் எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னா, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 30ஆம் தேதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். ஏப்ரல் 14 அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைகிறார். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் உச்சமடைது, நல்ல விஷயம். ஏப்ரல் 19ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3/10க்கு அதிபதி 9ஆம் இடத்துலேருந்து இவ்வளோ நாள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கே அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகுது. 10ல் சுக்கிரன் ஆட்சி பலம் அடையுதுங்க. அப்போது தொழில் ஸ்தானம் 3ஆம் இடமும் பலம் அடையுது ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேலே அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, தொழில் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, நோய், கடன் எதிர்ப்பு, குழந்தைகள், படிப்பு, அதிர்ஷ்டம், லாபம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 10ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை வந்ததுக்கப்புறம் தொழிலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சிம்மம் தொழில் அடி வாங்கின மாதிரி எந்த ராசி அடி வாங்கியிருக்காது சமீப காலமாக. 10ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. ஆல்ரெடி அவர் 6க்குடையவர் இல்லையா, 6, 7க்கு அதிபதி. ஸோ அப்போ தொழிலில் ரொம்ப ஸ்ட்ரகிளை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. 10ஆவதுக்கு ராசிக்குள்ளேயே கேது, 7ஆம் இடத்துல ராகு, இந்த கிரக நிலைகள் எல்லாமே நம்மளுக்கு அன்ஃபேவராக தான் இருந்துட்டு வந்துருக்குது. அதையும் தாண்டி சில நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டங்கள்லையும் 7.5 சனி காலகட்டங்கள்லையும் தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நடக்கும். ஸோ அப்படி ப்ளஸ்ஸும் கொஞ்சம் நடந்திருக்குது, சிம்மத்திற்கு இல்லைன்னு சொல்லலை. சில வாழ்க்கை பற்றிய சில தெளிவான புரிதல்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போது அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு பார்வை செய்கிறது இல்லாமல் செவ்வாயோட சேர்ந்து அந்த தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சனி வந்துடுறார் அப்படிங்கிறது சொல்லுது. முதல் 10 நாட்களுக்கு தொழிலில் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இல்லை சார், முதல் 10 நாட்கள் கடைசி 10 நாட்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன், என் சௌகரியத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா
செய்யக்கூடிய தொழிலில் பெரிய பேக்லாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பிளாக் மார்க் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்ம பண்ணாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இல்லையா, அதுக்கப்புறம் தொழிலில் உங்களை இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் தப்பு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணாங்களோ எல்லாமே அது சேஞ்ச் ஆகும். எல்லாமே பாசிட்டிவாக ஃபேவராக மாறுது. உங்கள் மீது இருக்கக்கூடிய கரை, அழுக்கு, பழி சொற்கள் எல்லாமே சரி செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாது. ஸோ கம்ஃபர்டபுளாக தைரியமாக இருக்கலாம். முதல் 10 நாட்களுக்கு மட்டும் தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எகைன் பாருங்கள், 19ஆம் தேதி சுக்கிரனுடைய நகர்வு 10ஆம் அதிபதி 10லேயே இருக்கார். ஆல்ரெடி ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தில் தான் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருந்தாலும் ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு 10ஆம் அதிபதி இருந்தாலும் அது பாதகமான ஒரு ராசி தான், பாதகமான ஒரு பாவம் தான் 9ஆம் இடம். சிம்மத்தை பொறுத்தளவுக்கு 14ஆம் தேதி நீங்கள் பலமடைகிறீங்க, அதே நேரத்தில் 19ஆம் தேதி உங்களுடைய தொழில் ஸ்தானம் பலமடையுது. அப்போ தொழிலில் இதுக்கு முன்னாடி என்ன தொந்தரவுகள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன வம்பு வழக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்குண்டான மனதைரியம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடச்சிடுது. அதை பார்த்துடலாம், பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு துணிவு கிடச்சிடுது. 19ஆம் தேதிக்கு மேலே அந்த தொழில் நீங்கள் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரெடியாக ஆரம்பிச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலை பற்றி கவலைப்பட்டிருந்தக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் 19ஆம் தேதிக்கு மேலே தொழிலை நல்லா உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்குண்டான சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை நல்லபடியாக மாற்றிக்கவும் முடியும். குறிப்பு என்ன அப்படின்னா, இங்கே சூழ்நிலைகள் கிரியேட் ஆகுது இல்லைன்னு சொல்ல, அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அடியனுடைய ரெக்வஸ்ட்டு. ஏன்னா கிரகங்கள் நம்மளுக்கு வழி தான் விடும், நம்ம தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே, நான் வீடியோ கேட்கலாமே யாரும் அட்வைஸ் பண்ணாமலோ, நீங்களே உங்களுடைய தொழில் ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக மாற்றிக்குவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தரமோ செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அட்வைஸ் தேவைப்படுது. கேட்டுட்டு பொறுமையாக பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது அடியனுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஓகே, தொழில் பொறுத்தளவுக்கு எப்படியா இருந்தாலும் சிம்ம ஜெயிச்சிடும். தொழிலை பொறுத்தளவுக்கு அதில் நோ காம்ப்ரமைஸ். சார், வருமானம் 2ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை ஆகுது, குருவோட பரிவர்த்தனை ஆகுது. முதல் 10 நாட்களுக்கு வருமானத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நண்பர்கள்கிட்ட கொடுத்த காசே திரும்பி வராது. நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவன் கொடுக்காமல் போயிடுவான். அந்த மாதிரி தொந்தரவுகளாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் யாருக்கும் போய் காசு பணம் கொடுக்குறதும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் 10ஆம் தேதிக்கு மேலே வச்சுக்கிட வேண்டாம். ஏன்னா நீங்கள் யாருக்காவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிடுது. ஏன்னா பரிவர்த்தனை ஆகுது இல்லையா, புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அப்போது உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போயிடும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், ரைட், 10ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் தொழிலில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நல்ல வருமானத்தை தர்ற மாதிரியான நல்ல சம்பவம் நடக்க காத்திருக்கு. எதிர்பாராத வருமானம், அது நீங்கள் லாட்ரி எடுக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் ஓடலாம், இல்லை நீங்கள் இந்த சூது கவுன்னு சொல்லுவாங்களே, சூதுன்னு தடை இந்த காலகட்டம் உங்களுக்கு கவலாம் செய்யாது. சூது நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மிடில் அளவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா உங்கள் சுயஜாதகத்தின்படி அது கிடைக்கக்கூடிய லாபங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக லாபம் இல்லாமல் போகாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு கிஃப்ட்டு. சரி, கிஃப்ட்டுனா நீங்கள் அதிர்ஷ்டம் தான் அடிக்கணுமா, லாட்ரி தான் விழுகணுமானா அப்படிலாம் கிடையாது. ஒரு 20,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. கரெக்டாக சூரியன் உச்சமாகுது, சுக்கிரனுமே 10ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார், 10ஆம் இடத்துல பலம் அடைகிறார். அப்படிங்கும்போது 20,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. நான் வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க 1 லட்ச ரூபா கொடுத்து வேலைக்கு கொடுத்துருவான். அதுவும் அதிர்ஷ்டம் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய வருமானம் உயர்வதற்குண்டான ஒரு சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது சிம்மத்தின் கையில் இருக்குது. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தளவுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தியே தீரணும். அசால்ட்டாக விட்டுட்டே இருந்தோம்னா
சிம்மத்தை பொறுத்த அளவுக்கு வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்தணும். யாரும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டோம், யாரும் நம்மளுக்கு கைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க, நம்ம சொல்லணும், நம்ம கைட் பண்ணணும், நம்ம பார்க்கணும், நம்ம பிடிக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. தலைமை குணம் அப்படிங்கிற சிம்மத்துக்கு இயல்பாகவே இருக்குது. கேது வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய குழப்பங்கள் எல்லாம் தாண்டிடும், எல்லாம் மீறி போகும், ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் எல்லாமே நல்லபடியாகவும் நடக்கும். ஸோ ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்குது. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற எண்ணம் சிம்மத்துக்கு எப்போவுமே இருக்காது. இந்த காலகட்டம் அப்படி இல்லை, தெளிவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடையணும், வருமானத்தை புதுப்பிச்சுக்கணும், நிறைய காசு வந்து சம்பாதிக்கணும், இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி போகிறது நல்லது. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4ஆம் இடத்திற்கு அதிபதி தான் செவ்வாய், சனியோடு சேர்ந்து போகிறாரு. ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சரியான உணவுகள் எடுத்துக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவதாக காரசாரமான உணவுகளை தவிர்த்துக்கிறது, அதை வந்து நான்வெஜ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசியான உணவுகளை தவிர்த்துக்கிறது, வெளிய உணவுகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக வயசானவங்க இந்த காலகட்டம் புரோட்டீன் அதிகமான உணவுகள் எடுத்துக்கூடாது. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்னதான் பலம் அடைஞ்சாலும் 8ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி அமர்றாரு சனியோடு சேர்ந்து. முதல் 20 நாட்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக தொந்தரவுகள் வர்றதுக்கு முக்கியமாக பெரியவங்களுக்கு அந்த ஹார்ட் சம்மந்தமாகவோ லிவர் சம்மந்தமான தொந்தரவுகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லை லிவருக்காக மெடிசன் சாப்பிட்ருக்கோம், ஜாண்டிஸ் வந்தது, இந்த மாதிரி என்ன தொந்தரவுகள் இருந்ததுன்னா ஹார்ட் டிசீஸ் முக்கியமாக இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை அப்படிங்கிறது எப்போவுமே கையில் இருக்கணும். மருந்து வச்சுட்டு போயிடாதீங்க, தொந்தரவுகள் கொடுக்குது. ஏன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஞாபக மருதி சிம்மத்துக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4ஆம் அதிபதி மறையிறார் அப்படிங்கும்போது ஞாபக மருதி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ மெடிசன்ஸ் எல்லாம் எப்போவுமே பக்காவாக இருக்கா, எல்லாம் எடுத்துட்டோமா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி ராகு கேதுவனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிடுவார், ஃப்ரீயாக விடுங்க. ஆனால் புதன் ராகு இந்த இணைவு, செவ்வாயினுடைய இணைவு போன மாதம் இருந்த அளவுக்கு இந்த மாதம் இல்லை. அதனுடைய பாதிப்பு வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் 7ஆம் அதிபதி கூட தான் போய் செவ்வாய் மோதுறார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஸ்டிஃபாக நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு நிற்காமல் உங்களுடைய துணைக்காக நீங்கள் பெண்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது கூடுதல் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய துணை உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 8ல் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கும் 7ஆம் அதிபதி இல்லையா. அப்போது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் பெண்ட் பண்ணி போகலாங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடுவீங்க. இல்லை நான் தான் பெருசு, ஏன்னா சூரியன் உச்சமாகுது. அப்போது யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், நான் தான் பெருசு அப்படின்னு நினைப்போம். நம்ம சொல்கிறது நம்ம செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஸோ அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரைட். குழந்தைக்கான முயற்சிகள் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். 10ஆம் தேதியிலிருந்து 20 நாட்கள் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. டெஸ்ட் டியூப் பேபி போகிறீங்களா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, தாராளமாக எடுக்கலாம். நேச்சுரலாகவே ட்ரை பண்ணால் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. எனக்கு குரு பலம் அடையுது அடையில. 2வது குருவோட பார்வை 5ஆம் பாவத்துக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை, பிரச்சனை இல்லை. நல்லபடியாக உணவு சம்மந்தமான விஷயங்களை மட்டும் குழந்தைகளுக்கு கரெக்டாக இன்டேக் கொடுக்குற விஷயத்தை மட்டும் பாருங்கள், போதுமானது. நோய் தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 6ஆம் அதிபதி 8ல் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாரு. இருக்கிற நொடி தொந்தரவுகளை அதிகரிக்காமல் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. உணவில் கரெக்டாக மருந்து மாற்றி எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இல்லைன்னா நோய் அதிகரிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்ன வியாதி பெரிய வியாதியாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அக்யூட் டிசீஸ் கிரானிக்காக மாறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இந்த காலகட்டம். முடிஞ்ச அளவுக்கு உடம்புல தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. படிப்பு இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். படிக்க மாட்டாங்க, படித்தாலும் மண்டையில் நிற்காது. இந்த மாதம் புதுசாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுற பிடிக்கிற அப்படிங்கிற எந்த முடிவாக இருந்தாலும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது லாப அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 5, 8, 11 தொடர்பு வாய்ப்புகளை தருகிறது. சுயஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரமோ குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ இருந்ததுன்னா தாராளமாக அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தினுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சிம்பிளாக 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக மாறும். செவ்வாய் சனி சேர்க்கையினால் சரியாக அதை கையாளுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை அப்படின்னு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன்.
நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.